அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, காலையில் எந்திரிச்சு பசங்கள்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்களோட யூஸ்வலாக மெனுவில் இருக்கும் கஞ்சி. இதில் வந்து ராகி, கேழ்வரகு, அதுக்கப்புறமா கம்பு, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மூணுத்தையும் நல்லா பவுடர் ஆக்கி கஞ்சி செய்வோம். தினமும் இது காலையில் இருந்துரும். பசங்க குடிப்பாங்க. பசங்க குடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மீதி எடுத்து வச்சிருக்கோம். டே ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணுமோ யார் வேணாலும் குடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. அடுத்து லெமன் ரைஸ். இது வந்து நான் ஊர்லேருந்து வந்தப்போ கொட்டிடுச்சு சாதம். ஊர்லேருந்து வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த லெமன், என்னோட வீட்டு லெமன். ஊருக்கு போனேன் அப்படின்னா ஒரு 30-40 காய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். ஏன்னா எங்களோட மரத்துலேயே இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வர வரைக்கும், அதோட லைஃப் வர வரைக்கும் வச்சுப்பேன். கொஞ்சம் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா எடுத்து போட்டுருவேன். சாதம் கொட்டிடுச்சு. அதே மாதிரி இந்த அப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாதம் கீழே விழுந்த சாதம், அப்புறம் நம்ம உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பு இதெல்லாம் கீழே கொட்டும் போது காலில் மிதிக்கக்கூடாது அப்படின்வாங்க. இதெல்லாம் எங்கள் ஊரில் லக்ஷ்மி சாமி அப்படின்வாங்க. நாங்கள் அதனால் இதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் முட்டை வந்து தினமும் வச்சுப்போம். ஊட்டிடுச்சு, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ தினமும் மார்னிங் 2 முட்டை வச்சுடுவோம், கஞ்சி வச்சுடுவோம். கஞ்சி முட்டை இது வந்து ரெகுலராக இருக்கும் மீலில். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே லஞ்சு சாப்பிட்டுப்பாரு. அதனால எனக்கு பசங்களுக்கு மட்டும்தான் நான் லஞ்ச் வைப்பேன். டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் வீட்டில் சாப்பிட்டுப்பாரு. அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸ்லேயே லஞ்ச்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இது வந்து எவ்ரிடே ரொட்டீன். காலையில் எந்திரிச்சதே இந்த வேலை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். எங்களோடது ரொம்ப சின்ன கிச்சனு. எவ்வளோ இடம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம், அவ்வளோதான். பாத்திரம் வந்து யூஸ்வலாக நான் வந்துட்டு சமைக்கும் போதே கழுவிடுவேன் பாத்திரத்தை கடகடன்னு. எனக்கு இந்த சேர்த்து வச்சு கழுவுறது பிடிக்காது. அதனால பாத்திரம்லாம் இங்கே இது பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே அந்த யூனிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கிங் இது ஃபுல்லாகவே நான் இங்கே வச்சுருப்பேன். ரொம்பலாம் பேக் பண்ணுறதில்லை இப்போ. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு, அவ்வளோதான். அது முடிச்சுட்டு நான் டே ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பேன். இப்போதைக்கு கொஞ்சம் கரியர் பிரேக் எடுத்திருக்கேன். அதனால் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக என்னை நானே என்கேஜாக வச்சுப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் மை கெரியர், மை ஸ்டடீஸ், என்னோடய ஜாப் தவிர நான் எக்ஸ்ட்ரா நிறைய லேர்ன் பண்ணிக்க எப்பயுமே ஆர்வம் காட்டுவேன். நிறைய புக்ஸ் படிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன். நான் என்னென்ன பண்ணேன், தையல் பண்ணுவேன், ப்ளஸ் ட்ராயிங் நிறைய பண்ணுவேன். இப்போ இந்த க்ராஷே கற்றுக்கிட்டேன். இது நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது. சும்மா விளையாட்டாக என்னோடய டாட்டருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கற்றுக்கிட்டது. கடைசியில் நானே கற்றுக்கிட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேரோட வீட்டில் இந்த டைனிங் டேபிள் தான் வந்து நமக்கு ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். டே ஃபுல்லாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் என்னையே நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்கேஜாக வச்சுட்டே இருப்பேன். ரொம்ப தூங்கலாம் மாட்டேன், ஒரு கொஞ்ச நேரம் தூங்குவேன். மற்றபடி எனக்கு அது கரெக்டாக ஆகிடும். இப்போ இந்த விஷயம் எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நான் போயிட்டு தையல் ஸ்டிச் பண்ணுவேன். அதையும் ரீசெண்டாக தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபேமஸ் அகாடமியில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஷே பண்ணுவேன், ட்ராயிங் பண்ணுவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேற்று நான் ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய லேப்டாப்காக ஒரு கவர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, முடிக்கணும் இதை இன்னைக்கு. இது வந்துட்டு இது முன்னாடியே நான் பண்ணது, உங்களுக்கு தெரியும். இது வந்து கீ செயின்னு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் ஹோல்டரு இது வந்து ட்ரெயின் ட்ராவலில் நான் வரப்போ பண்ணினது. ஆல்மோஸ்ட் நான் 3 hours ட்ராவல் பண்ணேன். அந்த 3 hours எனக்கு இதுக்கு சரியாக போச்சு, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் இது சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு சின்ன ஃப்ராக்கு குட்டியாக. நாமளே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது தான், ஏதாவது ஒன்று பண்ணி. அதுக்கடுத்து இங்கே ஒரு பிளாக் கலர் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்படி தான் நான் என்னை என்கேஜாக வச்சுப்பேன். லேடிஸ் வந்து வீட்டில் லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே என்கேஜாக வச்சுக்கலாம். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசணும், இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்குது, போய் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் லேர்ன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட மைண்டை அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் பண்ண போகிறேன். பை, see you all.